ஒரே நாடா முதல்ல இந்தியா அப்படின்ற ஒரு கேள்வி முதல்ல இருக்கு. பல மாநிலங்கள் இருக்கு, பல்வேறு மொழிகள் இருக்கு, பல்வேறு இனங்கள் ஒன்றாக வாழ்கிற ஒரு நாடு தான் இந்தியா. ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது மாநில உரிமைகளுக்கு எதிரானது. அது வந்து சர்வாதிகாரம் அப்படி இல்லைன்னா வந்து அதிபர் ஆட்சி முறையை நோக்கி கொண்டு போகும். தேர்தல் நடத்தல் விதிமுறைகள் தொடர்ச்சியாக அமல்ல இருக்கிறதுனால மக்கள் நல திட்டங்களை வந்து செய்ய முடியல. இவங்க எத்தனை திட்டங்கள்லாம் பாவம், ரொம்ப மக்கள் நல திட்டங்கள், அதனால பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையை நிலைநாட்ட முடியல, ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டங்களை எங்களால் நிலைநாட்ட முடியல. அதனால நாங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் எடுத்துன்னு வரப்போ எங்களால் வெகு சீக்கிரமா மக்கள் மத்தியில் ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையும் சித்தாந்தத்தையும் கொண்டு போய் சேர்த்துட முடியும்னு வெளிப்படையாக சொல்லிடலாம்ல. பாஜகவுடைய முக்கியமான திட்டம் அப்படின்றது இந்தியா முழுக்க அவங்க ஆட்சி பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ அதை நோக்கி தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. அதனுடைய ஒரு திட்டம் தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது. மாநிலத்தில் தேர்தல் வேற மாதிரி நடக்கும், மத்தியில் தேர்தல் வேற மாதிரி நடக்கும். மாநில தேர்தலுக்கு மக்கள் வேற விதமான உளவியலில் இருப்பாங்க, மத்திய தேர்தலில் வேற விதமான உளவியலில் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாமே இதை பண்றாங்க. பாராளுமன்ற தேர்தலையும் ஒன்றா நடத்த முடியல, கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் பீரியட் எடுத்துக்கிறாங்க. ஏன்னு கேட்டா இவிஎம் மிஷினுடைய பற்றாக்குறை தான் காரணம்னு பேசுனீங்களா இல்லையா? பாஜகவை எதிர்க்கீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இவங்க தேசத்துக்கு எதிரானதே பாஜக தான். தேசத்திற்கு எதிரான ஒரு அமைப்பே ஆர்எஸ்எஸ் அமைப்பு தான். உண்மையிலே தடை செய்யப்பட வேண்டிய அமைப்பு எதுனா நாட்டில் ஆர்எஸ்எஸ் அமைப்பு தான். கண்டிப்பாக இப்போ நாட்டில் வந்து இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, தேசப்பற்றியும் நாட்டுப்பற்றியும் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்காங்கல்ல. இந்திய கோடியை போத்தின்னு போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க. கிரிக்கெட் வீரர் முகமது ஷமியே வந்து இங்கே பாதிக்கப்படுறாங்க. இங்கே ஒரு இஸ்லாமியர் வந்து இந்தியன் டீம் கேப்டனே பண்ணியிருக்கிறாரு. பாகிஸ்தானில் நடக்குமா? மதசார்பற்ற நாடுன்னு பாகிஸ்தான் பேசலை, நீங்க பேசுறீங்க. இது மதசார்பற்ற நாடுன்னு சொல்லிட்டு பேசுறீங்க. வேற்றுமையில் ஒற்றுமைன்னு நீங்க தானே பேசுறீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரம் எதுக்காக கொண்டு வந்தது? அதானி விவகாரத்தை டைவர்ட் பண்றதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு சொல்றாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்க்கிறாங்கன்றதுக்காக அம்பேத்கர் விவகாரத்தை வந்தாங்க. இப்போ இரண்டுத்தையுமே மறந்துட்டாங்களா? வெறுமனே அம்பேத்கர் விவகாரத்தை பேசி எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் சேர்ந்து அரசியல் செய்தே தவிர மக்கள் நலத்திற்கு இது பிரயோஜனமே இல்லையே. உலகெங்கும் பரவி வாழும் வள்ளுவம் வலைக்காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரம் முதல் அம்பேத்கர் விவகாரம் வரை நாடாளுமன்றத்தை உழுக்கும் எதிர்கட்சிகள் தாக்கு பிடிக்குமா தொங்கு பாராளுமன்றம் என்ற தலைப்பிலேயே நாம் இன்றைய விவாதத்தை தொடங்க இருக்கிறோம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். ஒரே நாடு ஒரே தேர்தல் எதிர்கட்சிகள் கடும் அமளியில உண்டாயிருக்காங்க. ஆளுங்கட்சி எப்படியாவது அதை நாங்கள் நிறைவேற்றிடுவோம் அப்படின்ற ஒரு துடிப்போடு இருக்காங்க. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்னவா இருக்கும், எதிர்கட்சிகள் எதிர்க்கிறதுக்கான அரசியல் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது 2017-18 காலகட்டத்திலேருந்து, அதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி காலத்திலேருந்தே பேசப்படுற ஒரு பொருள் தான். இது என்னவா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஏதாவது ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்குன்னு வச்சிங்களேன், மடைமாற்றம் செய்வதற்காக இதை வந்து டாக் பண்ண ஆரம்பிச்சு விடுவாங்க. இப்போ பிரதமர் எங்கன்னா பேசிடுவார், சுதந்திர தின விழா அந்த மாதிரி எதனா பேசுவார், இல்லை இதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த இஷ்யூவை இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இதை பயன்படுத்திக்கிட்டே வந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் சீரியஸாக அதை வந்து மூவ் பண்ணுறதுக்கான பாஜக அந்த வழிகள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரே நாடா முதல்ல இந்தியா அப்படின்ற ஒரு கேள்வி முதல்ல இருக்குது. பல மாநிலங்கள் இருக்குது, பல்வேறு மொழிகள் இருக்குது, பல்வேறு இனங்கள் ஒன்றாக வாழ்கிற ஒரு நாடு தான் இந்தியா. இதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது சாத்தியமா அப்படின்றத பார்க்கணும். ஒரே நாடு ஒரே வரின்னு கொண்டு வந்தாங்க, ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, இந்த மாதிரி பல இதுங்களை கொண்டு வந்துக்கிறாங்க. ஒரே நாடு ஒரே மொழி அப்படின்றத அவங்களுடைய அஜெண்டாவாக இருக்குது. ஒரே நாடு ஒரே மதம் அப்படின்றது அவங்களுடைய அஜெண்டாவாக இருக்குது. அந்த வகையில் தான் ஒரே நாடு ஒரே தேர்தல். இதுக்கு நிறைய காரணங்களை அவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த வந்து பில்லு ஃபஸ்ட்டு டிராஃப்ட்டு, அதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. அந்த டிராஃப்டை வந்து எழுதி முடிச்சுட்டாங்க. அதன் பிறகு அதை வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு தான் கொடுத்தாங்க. அதன் பிறகு மத்திய அமைச்சரவை குழு இருக்கு இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து அவங்க அதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அதன் பிறகு நாடாளுமன்றத்துக்கு வருது. ஃபஸ்ட்டு டிராஃப்டாக இருக்கும். டிராஃப்ட் நாடாளுமன்றத்துக்கு வந்தால் பில்லு, அந்த பில்லை பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா அது ஆக்ட் ஆகும். நாடாளுமன்றத்தில் 2 அவைகள்லையும் அதை வந்து நிறைவேற்றணும். அதன் பிறகு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்கணும். அதன் பிறகு அது சட்டமாக மாறும். இதுதான் நடைமுறை. இப்போ அதை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தாங்க. கொண்டு வரும்போதே அதை வந்து நாடாளுமன்ற நிலைக்குழுக்கு அனுப்பணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வந்தது. அதற்காக
வாக்கெடுப்பு, மின்னணு வாக்கெடுப்பு முதல் முறையாக நடந்து அது வந்து இல்ல முதல்ல வந்து கை தூக்கி வாக்கெடுப்பு நடத்த சொல்லியிருக்காங்க. குரல் வாக்கெடுப்பு பல எதிர்ப்புகள் வந்து அதுக்கப்புறம் குரல் வாக்கெடுப்பு, கடைசியா தான் இந்த இவிஎம் பேடை கொண்டு வந்தாங்க. இந்த இவிஎம் பேடு புதுசாலாம் இருந்தது, புதுசா இருக்கு. முதல் முறையாக அந்த மாதிரி ஒரு சம்பவம் இந்திய நாடாளுமன்றத்துல நடந்திருக்கு. அதன் பிறகு அதான் இப்ப சொன்ன இல்லையா, ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து நாங்க வந்து மின்னணு வாக்கு இயந்திரத்தை நாங்க நம்ப மாட்டோம், ஏன்னா வந்து நாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தோத்ததுக்கு காரணமா தான் மகாராஷ்டிரா வந்து ஒரு இதுதாங்க. இப்ப வந்து ஆளுங்கட்சியா இருக்கும்போது அதை ஆதரிப்பாங்க, எதிர்கட்சியா வந்துட்டாங்கன்னா எதிர்ப்பாங்க. ஆனா இந்த ஒரு சட்டம் நிறைவேற போகுது, இல்ல இந்த பில் பாஸ் பண்ண போறாங்க. இதுக்கு வந்து இவிஎம் பேட்ல வந்து எப்படி இவங்க ஒத்துக்கினாங்கன்றது நமக்கு ஒரு மர்மமாவே இல்லை. இவிஎம் பேடை ஒரு வந்து பிளாக் பாக்ஸ்ன்னு சொன்னவர் யாரு? ராகுல் காந்தி. அதே ராகுல் காந்தி இவிஎம் பேட்ல வந்து ஓட்டு போறதுக்கு எப்படி ஒத்துக்கினாரு? வாக்குச்சீட்டு முறை அங்க நீங்க கேட்டிருக்கலாமே, ஏன் கேட்கல? அது வந்து ஒரு சும்மா ஒரு சிம்பிள் மெஜாரிட்டியாக நடத்துனது. அது இப்போ நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு போயிருக்கு. அந்த கமிட்டியில் 31 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. மக்களவையில் அதிகமாக இருப்பாங்க, மாநிலங்களினுடைய உறுப்பினர்களும் இருப்பாங்க. 90 நாட்களில் ஒரு அறிக்கை, இதை பற்றி அவங்க விவாதித்து ஒரு அறிக்கையை நாடாளுமன்றத்துக்கு சப்மிட் பண்ணுவாங்க. அதை விட அதிக நேரம் கேட்டாலும் அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். அதுக்கு வந்து அவங்க அறிக்கையை கொடுப்பாங்க இல்லையா, அதன் பிறகு நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளில் ஃபஸ்ட்டு மக்களவையில் கொண்டு வருவாங்க, விவாதம் பண்ணி நிறைவேற்றுவாங்க. அதன் பிறகு மாநிலங்களவையிலையும் அதை நிறைவேற்றணும். அது ரெண்டுத்துலையும் நிறைவேற்ற பிறகு அது வந்து அரசியலமைப்பு சாசனத்தில் ஒரு மாற்றம் கொண்டு வர்றதுனால 28 மாநிலங்கள் இருக்கு இல்லையா, அதில் பாதி மாநிலங்களாவது இந்த சட்டத்தை ஏற்றணும், சட்டமன்றத்திலையும் ஏற்றணும். அதன் பிறகுதான் அந்த சட்டம் வந்து அமலாகும். அதனால அது ஒரு பெரிய ப்ராசஸ். அதை பண்ணி முடிப்பாங்களா அப்படின்றது தெரியல. வேற யாராவது இருந்தா முதல் கட்டமாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா பாஜக எது வேணாலும் செய்யும். ஏன்னா அவங்க 370 நீக்கினவங்க. அப்ப அவங்களுக்கு இருந்த வளர்ச்சி அப்படின்றது, அதாவது அவங்க அப்ப போன பீரியட்ல அவங்களுக்கு வந்து 303 இடம் இருந்தது. இந்த வாட்டி 240 இடம் தான். 3ல் 2 பங்கு உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவை அப்படின்றதுனால கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவுலாம் தேவை. மாநிலங்களவையில அவங்களுக்கு வந்து எண்ணிக்கை குறைவாக தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு சட்டம் தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது. முதல்ல நடந்த அந்த நாடாளுமன்றத்தில் நடந்த அந்த வாக்கெடுப்புலேயே வந்து கிட்டத்தட்ட அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே அது வந்து பேக் வாங்கிடுச்சுன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா 269 பேர் வந்து ஆதரவாகவும் 196 பேர் வந்து எதிர்ப்பாகவும் போயிடும். 3ல் 2 பங்கு இதில் வரல. அப்போ அடுத்த கட்டமாக அது போகிறப்போ மக்கள் எதிர்க்கிறாங்க. இன்னொன்று இவங்க பிஜேபி பார்த்தீங்கன்னா இந்த விவகாரத்தில் நாங்கள் இந்த பில்லை பாஸ் பண்ண போகிறோம்னு கொரோடா மூலியமாக சொல்லி எல்லாரையும் வரணும், ப்ரெசென்ட்டாக இருக்கணும், 100% இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் காங்கிரஸ் இந்த வேலையை செய்யலை. அப்படியே காங்கிரஸ் இந்த வேலையை செஞ்சிருந்தாலுமே 100% ப்ரெசென்ட்டாக வரலை. அப்போ காங்கிரஸை சார்ந்த கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றதுல ஆதரவு சில பேருக்கு இருந்திருக்கோன்ற எண்ணமும் நமக்குள்ள இருக்கு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா வடநாடு முழுக்க இருக்கக்கூடிய பல மாநில கட்சிகள் காங்கிரஸ் எதிர்க்குது, சமாஜ்வாதி கட்சி எதிர்க்குது, திமுக இருக்குது, காங்கிரஸ் எதிர்க்கிறாங்க, எல்லாரும் எதிர்க்க தான் செய்யறாங்க. அன்னைக்கு முக்கியமான ஏதாவது வராம இருந்திருக்கலாம். அன்னைக்கு வந்து அது கொண்டு வந்தாங்க. அது அவங்க கொண்டு வரும்போதே ஜேசிபிக்கு அனுப்புறது தான் அவங்களுடைய முயற்சியாக இருந்தது. அதை அனுப்பிட்டாங்க. இன்னும் அடுத்தடுத்து ஒரு 3 மாத கால இடைவெளி இருக்கு இல்லையா, அதுக்கப்புறமாக மீண்டும் அடுத்த முறை நாடாளுமன்றம் கூடும்போது தான் திரும்ப அந்த மசோதாவை கொண்டு வரதுனா கொண்டு வருவாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வந்தாங்க, நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றினாங்க. ஆனால் 2034க்கு பிறகு தான் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து அரசியலுக்காக, ஓட்டு அரசியலுக்காக பண்ணுற விஷயங்கள் தான் இது. ஆனால் இது முக்கியமான விஷயம். எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து எதிர்க்க வேண்டிய விஷயம். ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது மாநில உரிமைகளுக்கு எதிரானது. அது வந்து சர்வாதிகாரம், அப்படி இல்லைன்னா வந்து அதிபர் ஆட்சி முறையை நோக்கி கொண்டு போகும். இப்போ வந்து மத்தியில் இருக்கக்கூடிய கட்சியே அவங்க மாநிலத்திலையும் ஆட்சி பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அதுதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுகிறீங்கல்ல, இப்போ மாநிலங்கள் வேறு மத்திய வேறு. இப்போ மாநிலங்களில் இருக்கக்கூடிய யூனியனுக்கு வேறு மாதிரியான ஒரு அரசியல் அமைப்பு இருக்கும், இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அங்கே வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம சொல்கிறோம் இந்தியா தட் இஸ் பாரத் சேல்பியன் ஆஃப் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அரசியலமைப்பு சட்டமே அதை சொல்லுது. மாநிலங்களாக இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய 4 எல்லைப்புறத்தில் இருக்கிற மாநிலம், நீங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் எடுத்துங்க, தமிழ்நாடு எடுத்துக்கங்க, நீங்கள் பஞ்சாப் எடுத்துக்கங்க, இந்த பக்கம் நீங்கள் வெஸ்ட் பெங்கால் எடுத்துங்க, இவங்க எல்லாருக்குமே வெவ்வேறு விதமான கலாச்சாரமும் வெவ்வேறு விதமான மொழிகளும் வெவ்வேறு விதமான பண்பாடும் இருக்குது. இந்த பண்பாடுக்குரிய மக்களை வந்து நீங்கள் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய, அதாவது இந்தியாவின் மையப்பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன சட்டமோ அதே சட்டத்தை நீங்கள் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு செல்லுபடி ஆகாமல் ஆகாதான். அவங்களுக்கு அங்கே பிரச்சனை வருது, இடையூறு வருது. அந்த இடையூறுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த சட்டத்தை திருத்தி அவங்க வேற ஒரு பெயர் வச்சு அந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த சட்டத்தை பாஸ் பண்ணுறாங்க, இந்த சட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. ஆனால் இவங்களுடைய கோரிக்கை, இவங்களுடைய கேள்வி என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வகர்மான்னு ஒரு திட்டம் எடுத்துகிட்டு வந்தோம், எத்தனை மாநிலத்தில் செயல்படப்பட்டுச்சு,
படலை. அப்போ ஏன் செயல்படப்படணும்னா எங்களுடைய ஒத்த கருத்துள்ள மாநில ஆட்சி அங்கே இல்லை. அப்போ இன்னைக்கு திமுக அங்கே இருக்குது, அங்கே செயல்படலை. பஞ்சாப்ல அங்கே வந்து ஆம் ஆத்மி இருக்கு, அங்கே செயல்படுத்த முடியல. அதே போல் நாங்கள் ஒரே நாடு ஒரே அந்த கல்விக் கொள்கை கொண்டு வந்தோம், அந்த கல்விக் கொள்கையே செயல்படுத்த முடியல. இப்படி எந்த சட்டம் மத்தியிலிருந்து போட்டாலும் நீங்கள் செயல்படுத்த மாட்டீங்கன்னா அந்த ஆட்சி எதுக்கு எங்களுக்கு? அதனால தான் ஒரே நாடு ஒரே தேர்தலை நாங்கள் கொண்டு வரோம். எந்த மாநிலமாக இருந்தாலும் அந்த மாநில மக்களினுடைய நலனை பொறுத்து தான் அவங்க வந்து சட்டத்தை கொண்டு வருவாங்க. நீங்கள் ஒரே நாடு அதை தேசிய கல்விக் கொள்கையை அவங்க முன்வைக்கிறாங்க. தேசிய கல்விக் கொள்கையில் தமிழ்நாடு அரசுக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்குது. நம்ம நீட் தேர்வையே தொடர்ச்சியாக எதிர்க்கிறோம். அதெல்லாம் வந்து மாநில அரசுகள் செஞ்சாதான் சரியாக இருக்கும். நீங்கள் மத்தியில் இருந்துக்கிட்டே எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சட்டம்னு கொண்டு வந்தால் அது வந்து சரியாக இருக்காது. அதனால தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றத நம்ம எதிர்க்கிறோம். அது வந்து சர்வாதிகாரத்துக்கு தான் வழிவெடுக்கும், அதிபர் ஆட்சியை நோக்கி கொண்டு போகும். அது வந்து ஜனநாயகத்துக்கே எதிரானதாக போய் முடியும். இப்போ இவங்க சொல்கிறாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் செலவினங்கள்லாம் குறையும். அதுக்கப்புறமா சொல்கிற பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து திமுக தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஓட்டு தட் இஸ் பவர். அது வந்து ஒரு ஜனநாயக உரிமை. அந்த உரிமை வந்து 5 வருஷத்துக்கு ஒரு முறை இருக்கிறன்னு சொல்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி சர்வாதிகார போக்குக்கும் அதிபர் ஆட்சியின் போக்குக்கும் துணை போக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வாக்கெடுப்பு என்பது சட்டமன்றத்துக்கு ஒரு முறை, பாராளுமன்றத்துக்கு ஒரு முறை, அதாவது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை, இல்லை 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை, இடையில உள்ளாட்சி தேர்தல், நகராட்சி தேர்தல், இப்படி வரப்போ தான் ஜனநாயகம் நாட்டில் நிலைநாட்டப்படும்னு பேசுகிறாங்க திமுககாரங்க. அதை எதிர்த்து ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று வரும்பொழுது 5 ஆண்டுக்கு ஒரு முறை தான் தேர்தல். நீங்கள் 4 வருஷத்தில் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2020 உள்ளாட்சி தேர்தல், 21 சட்டமன்ற தேர்தல், 22 மட்டும்தான் கேப்பு, 24 பாராளுமன்ற தேர்தல், அதுலேயும் நடுவில் ஒரு தடவை நகராட்சி தேர்தலும் உள்ளாட்சி தேர்தலும் நடந்துச்சு. எப்பவுமே தேர்தல் வரப்போ மக்கள் ஓட்டு போட வரமாட்டானே. 60% தான் ஓட்டு போலாகும். சரி, நிறைய பிரச்சனைகள். ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து 100% போல் பண்ண முடியுமா? இல்ல, முடியாது. அது வாய்ப்பு கிடையாது. அப்போ ஜனநாயகத்தை படுகொலை செய்யும் விதமாக தான் இதை செய்யறாங்க பாஜகன்னு சொல்லிட்டு திமுக தரப்புல இருந்து பேசப்படுது இந்த மாதிரி எல்லாம். திமுக இல்ல, திமுக வந்து ஒரு மாநில கட்சிங்க. அவங்க மாநில உரிமைகளுக்காக தான் பேசுவாங்க. அவங்க வந்து நேஷனல் ஆஸ்பிரஸ்ல எடுக்க மாட்டாங்க. மாநிலம் சார்ந்து மாநில உரிமைகள் சார்ந்து தான் ஒரு இதுல நிலைப்பாட்டை எடுப்பாங்க. அதனால அவங்க எதிர்ப்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவை தவிர மற்ற எல்லா கட்சிகளுமே அதை எதிர்க்குது. அதிமுக ஆதரிக்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து இப்போ அதிமுக ஆட்சியில் இருந்தப்ப அவங்க வந்து எதிர்த்தாங்க. ஆட்சியிலேருந்து பறிபோன பிறகு ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு இப்போ எடப்பாடி பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா 2024 அதை வந்து அமல்படுத்துங்க, அப்பயே எலெக்ஷன் வரப்போகுதுன்னு மாதிரிலாம் பேசிட்டு இருந்தார். ஸோ அவர் அதுக்காக ஆதரிக்கிறார். மற்றபடி அதை வந்து கொள்கை ரீதியாக ஆதரிக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. அவருக்கு எலெக்ஷன் சீக்கிரமாக வந்தால் நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் அவர் வந்து அதை ஆதரிக்கிறார். ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து மாநிலங்களுக்கு எதிரானது தான். அதனால தான் நம்ம எதிர்க்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, செலவினம் குறையும், அதுக்கப்புறமாக வந்து தேர்தல் நடத்தல் விதிமுறைகள் தொடர்ச்சியாக அமலில் இருக்கிறதுனால மக்கள் நல திட்டங்களை வந்து செய்ய முடியல. இவங்க எத்தனை திட்டங்கள்லாம் பாவம், ரொம்ப மக்கள் நல திட்டங்கள், அதனால பாவம் ரொம்ப கஷ்டம். அது வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டிங்கன்னா போன டிசம்பர்ல இருந்து இந்த இது வரைக்கும் 8 மாநிலத்தில் எலெக்ஷன் நடந்திருக்கு, ஒரு நாடாளுமன்ற தேர்தலும் நடந்திருக்கு. ஸோ தொடர்ச்சியாக தேர்தல் நடத்திய விதிமுறைகள் அமலில் இருக்கும்போது மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களில் இது பண்ண முடியல, கொள்கை முடிவுகளை எடுக்க முடியல, அந்த மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா அந்த 5 வருஷம் மக்கள் நலத்திட்டங்களை தொடர்ச்சியா செய்ய முடியும் அப்படின்னு கட்டுறாங்க. இப்படி சொல்றதுக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையை நிலைநாட்ட முடியல, ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டங்களை எங்களால் நிலைநாட்ட முடியல, அதனால நாங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் எடுத்துன்னு வரப்போ எங்களால் வெகு சீக்கிரமா மக்கள் மத்தியில் ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையையும் சித்தாந்தத்தையும் கொண்டு போய் சேர்த்துட முடியும்னு வெளிப்படையா சொல்லிடலாம்ல. மக்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்களே, அதனாலதான் வெளிப்படையா இல்லாம கொஞ்சம் இதுவா பூசி முழுகி மக்களுக்கு நாங்க தான் எல்லா நல்லதும் செய்யற மாதிரி. இன்னொன்று இருக்கு, இங்க வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலால வந்து ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் சொல்றாங்க. உண்மையிலேயே அது பாதிப்பு ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பாதிப்பு ஏற்படும். ஏன் எதுக்காக பாதிப்பு ஏற்படுத்தும்? இப்போ வந்து நேஷனல் பார்ட்டிஸ் 2 இருக்கு. அதுல காங்கிரஸ் நேஷனல் பார்ட்டி தான், ஆனாலும் அவங்க எதிர்க்கிறாங்க. இப்போ வந்து நம்ம வந்து சொல்லலாம், இப்போ ஒரே நேரத்திலேயே இப்போ வந்து ஆந்திர பிரதேசத்துக்கு ஒரே நேரத்தில் தான் சட்டமன்ற தேர்தலும் வருது, நாடாளுமன்ற தேர்தலும் வருது. ஒடிசாவுக்கும் அப்படிதான் வருது. ஆனால் சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரி நாடாளுமன்றத்துக்கு ஒரு மாதிரி தான் மக்கள் வாக்களிக்கிறாங்க. ஆனால் அது எல்லா இடத்துலையும் அப்படி இருக்குமா அப்படின்றது நம்ம வந்து சொல்ல முடியாது. வட மாநிலங்களில் ஒரே மாதிரியே ஓட்டு போடுவதற்கும் வாய்ப்புகள் வந்து இருக்கு. அந்த இதுவை பார்க்கும்போது வட மாநிலங்க மெஜாரிட்டி பாஜக தானே இருக்காங்க. ஆமாம் ஆமாம், அதனால அதில் அவங்க பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. நீங்கள் அவங்களுக்கு இதுவானது வந்து இந்தியாவை ஒட்டுமொத்தமாக கைப்பற்றணும் அப்படின்றத. இந்தியா முழுக்க
மத்தியிலயும் அவங்க தான் ஆட்சியில இருக்கணும், எல்லா மாநிலத்தையும் அவங்க தான் ஆட்சி பண்ணணும். அதை நோக்கி தான் RSS அகண்ட பாரத அடிப்படையில் இந்துஸ்தான் அதை நோக்கி தானே அவங்க போறாங்க. அதனால இப்போ வந்து அவங்களுக்கு எதிரியாக இருக்கிறது, அது அவங்களுடைய ஆட்சியை இது பண்ண முடியாம இருக்கிறது இங்க கேரளா. அப்புறமா வெஸ்ட் பெங்கால்ல கூட ஓரளவு அவங்க வந்து வந்துட்டாங்க. சவுத்துல மட்டும்தானே இன்னும் அவங்க வந்து இன்னும் ஊண்டலை. இப்போ வந்து ஒரிசால 20 வருஷம் கழிச்சு அவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. பிஜு ஜனதா தளத்தை வெளியேற்றிட்டு அவங்க 24 வருஷம் இருந்தாரு அவரு இந்த வாட்டி சிஎம் ஆயிருந்தாருன்னா அது ஒரு ரெக்கார்டா இருந்திருக்கும், அதிக நாள் இருந்திருப்பாரு. ஸோ அதை வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இதுவாக இருக்கும்போது அவங்க வந்து மாநில கட்சிகள் ஒரு இடத்துல வளருதை அவங்க வந்து விரும்பலை. இப்போ வந்து கம்யூனிஸ்ட் அங்கே இருக்கிறாங்க, நம்ம இங்கே டிஎம்கே ஆட்சியில் இருக்குது, வெஸ்ட் பெங்காலில் ஒரு மாநில கட்சி ஆட்சியில் இருக்குது. இந்த மாதிரியான மாநில கட்சிகள் வளருவது எப்பயுமே ஒரு தேசிய கட்சிக்கு வந்து பிடிக்காது. அவங்கள வந்து அடக்கி ஒடுக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அதனுடைய அஜெண்டா தான் அது. இப்போ அவங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ மத்தியில் அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க, ஒரு 10-15 மாநிலங்களில் அவங்க ஆட்சியில் இருந்தாங்கன்னு வைங்க, மத்தியிலையும் ஒரு பெரும்பான்மையான ஆட்சியில் இருந்தாங்கன்னு வைங்க, அவங்க எதோ ஒன்றாலும் பண்ண முடியல. அரசியல் அமைப்புல ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னா 3/2 பங்கு அவங்க பெரும்பான்மைக்கு மேலே இருந்தாங்க. அவங்க 400 டார்கெட்லாம் சொன்னாங்கல்ல, ஒருவேளை அது வந்துருந்தாங்கன்னா இந்த சட்டத்தை ஈஸியாக நிறைவேற்றிட்டு போயிடுவாங்கல்ல. ஏற்கனவே இப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்க 10 மாநிலத்துக்கு கிட்டத்தட்ட ஆட்சியில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஈஸியாக அதை வந்து பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த 400ன்னு சொல்லிட்டு சொன்னீங்கல்ல, இது வந்து 2024 தேர்தலில் இவங்க இதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் இருந்தாங்க பாருங்க, 19லேருந்து 24. இதில் மக்கள் நல திட்டங்கள்னு சொல்லிட்டு கொண்டு வந்த திட்டங்களையும் சட்டங்களையும் மக்கள் விரும்பல. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த 200 சில்லற சீட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா மக்கள் விரும்பாத திட்டங்களையும் சட்டங்களையும் பாஜக கொண்டு வந்ததுன்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல, அப்போ அதனுடைய வெளிப்பாடு தானே அது. இப்போ 246 நீங்கள் சொல்கிறீங்களா? 240. அந்த 240 வந்து அடுத்து வரக்கூடிய 29 தேர்தலில் நம்மளால் அதை தக்க வச்சுக்க முடியுமான்னு கூட அவங்களால தெரியாது போல். அதனால தான் திஸ் இஸ் த லாஸ்ட் ஸ்வைப். இந்த ஸ்வைப்பில் நம்ம அடிக்கிற அடியில் நம்மளது தான் நாடு அப்படின்றது மாறிடணுன்றதுக்காக தான் எல்லாருமே பேசுனாங்க. எப்படி பேசுனாங்கன்னா, பாஜக வந்து பெரும்பான்மை அடையில ஒரு தொங்கு பாராளுமன்றம் அமைஞ்சிச்சு, அவங்க விரும்பக்கூடிய சட்டங்களை கொண்டு வர முடியாதுன்னு பேசுனாங்க. அவங்க வந்து அமைதியாயிடுவாங்க, அவங்க வந்து இது கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவுல தான் ஆட்சியில் இருக்கிறாங்க, அதனால வந்து சைலண்டா ஆட்சி பண்ணுவாங்க அப்படிதான் பேசுனாங்க. ஆனா இல்லையே, அந்த மாதிரி எதுவுமே இல்லையா. அவங்க தொடர்ச்சியாக அவங்களுடைய சர்வாதிகாரம் எனக்கு தெரிஞ்சு முன்ன விட இப்பதான் வீரியமா அடிக்கிற மாதிரி செயல்படுறாங்க. பாஜக அப்படின்றதே, பாஜகவுடைய முக்கியமான திட்டம் அப்படின்றது இந்தியா முழுக்க அவங்க ஆட்சி பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ அதை நோக்கி தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. அதனுடைய ஒரு திட்டம் தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. இப்போ நிறைய மாநிலங்களில் ஆட்சியை கலைக்க வேண்டியதாக வரும். இப்போ 29லேயே அவங்க அதை வந்து அமல்படுத்துகிறாங்கன்னு வைங்களேன். இப்போ தமிழ்நாட்டில் 2026 5 ஸ்டேட்ல எலெக்ஷன் வரும். கேரளா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், இந்த மாதிரி 5 ஸ்டேட்ல வரும். அப்போ அவங்களுடைய ஆயுட்காலம், அந்த அரசனுடைய ஆயுட்காலத்தை 3 ஆண்டுகளாக குறைக்கணும். அதுக்கு சட்டமன்றங்கள்லாம் ஒத்துக்கணும். அதுல நிறைய பிரச்சனை. அதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 29லேயே கலைக்க போறது இல்லை, அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையே நாங்கள் அறிவிச்சிருவோம். இந்த சட்டமன்றத்தினுடைய ஆயுட்காலம் வந்து 4ஆவோ 3ஆவோ 2ஆவோ தான் இருக்குன்றதை நாங்கள் அறிவிச்சிருவோம். ஏன் அதை அறிவிக்கிறோன்னா, முன்கூட்டியே ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு சட்டமன்றங்கள் தயாராகணும் அப்படின்றதுக்காக நாங்கள் அதை அறிவிப்போம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இருந்தாலுமே நம்ம வந்து அதை ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் காங்கிரஸ் ஆட்சி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் சுதந்திரத்துக்கு அப்புறமா எல்லாருமே அப்படி தான் நடந்தது. அதுக்கப்புறமா காங்கிரஸ் வந்து பல இதுவை வந்து கலைச்சு விட்டதுனால அப்படி பண்ணுது. 67 to 91 அந்த காலகட்டத்தில் தான் நிறைய கலைச்சாங்க. 67 வரைக்கும் ஒன்றா தான் இருந்தது. ஒன்றா தான் இருந்தது. இந்த 56ல் ஆந்திர பிரதேசம் தனியாக பிரிஞ்சப்போ அப்போ அது வந்து 1-2 தனியாக நடந்தது, மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இப்படி நடந்தப்போ இதை வந்து பிரசவித்ததே காங்கிரஸ் தான். இப்ப இவங்க எதிர்க்கிற மாதிரி நாடகம் போடுறாங்க. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்திருந்தாலும் ஒரே நாடு ஒரே தேர்தலை அமல்படுத்தி இருப்பாங்க. ஏன்னா அது நாட்டின் வளர்ச்சிக்கானதுன்னு சொல்லிட்டு பாஜக வளர்ச்சிக்கானதுலாம் கிடையாது, அவங்களுக்கு அவங்க கட்சிக்கானது வளர்ச்சிக்கானது. இதை சொல்லுங்க, காங்கிரஸ் வந்து அதை பண்ணாங்களா இல்லையா? காங்கிரஸ் வந்து 67 வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் இருந்தாங்க. இங்க இந்தியா சுதந்திரம் வாங்கிச்சு, அப்பதான் ஃபர்ஸ்ட் சுதந்திர இந்தியாவில தேர்தல் நடக்குது. அப்போ எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் தான் நடந்திருக்கும். அது வந்து யூஸ்வல் தானே, அது வந்து ஒரு சாதாரணமாக நடந்தது தான். அது வரைக்கும் நடந்துட்டு வந்தது. அதன் பிறகு நிறைய மாநிலங்கள்ல ஆட்சி கலைப்பு அந்த மாதிரிலாம் நடந்ததால அது வந்து தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ண முடியல. ஒரு மக்களாட்சி அப்படின்றது, மக்கள் ஒரு அரசை தேர்ந்தெடுக்கிறாங்க, அந்த அரசு 5 ஆண்டுகள் இருக்கணும் அப்படின்றது தான். அவங்க என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க, அவங்க தொங்கு பாராளுமன்றம் கொடுக்கலாம், எது மாதிரி வேணாலும் கொடுக்கலாம் இல்லையா. இப்போ வந்து கூட்டணி ஆட்சிக்கு அவங்க வந்து கொடுக்கலாம், இந்த மாதிரி கூட கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ கூட்டணி ஆட்சியில் ஆட்சி கவிழ்ப்பு நடக்குதுன்னு வச்சிங்களேன். இப்போ 2 வருஷம் நடந்து முடிஞ்சிச்சு, 2 வருஷத்துல ஆட்சி கலைப்பு நடக்குது.
கவர்மெண்ட் வந்து கவுந்துது. இப்போ இந்த 3 வருஷத்துக்கு நடத்தீங்களா, அதுக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு நடத்தீங்களா, அந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குல்ல. இப்போ 3 வருஷத்துக்கு நடத்துறீங்கன்னு வைங்களேன், 3 வருஷத்துக்கு நடத்துறீங்க, திரும்ப அது ஒரே நாடு ஒரே தேர்தலில் 5 வருஷத்துக்கு திரும்பவும் நடத்திப்பேன். அப்போ செலவினம் கிடையாதா? அப்போ மட்டும் உங்களுக்கு வந்து செலவாகாதா? இது மாதிரி மாநிலங்கள்ல ஆட்சி கவிழ்ப்பு நடக்கலாம், பெரும்பான்மை கிடைக்காம போயிடலாம். அப்போ 2வது வாட்டி எலெக்ஷன் நடத்தணும், திரும்பவும் அந்த பீரியடுக்கு மட்டும் நடத்திட்டு திரும்பவும் 5 வருஷத்துக்கு எலெக்ஷன் நடத்தணும். அப்போல்லாம் செலவினங்கள் தான். இவங்க வந்து சப்ப கட்டுறாங்க, காசு மிச்சமாயிடும், மக்கள் நல திட்டங்கள்ல வந்து இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு. தமிழ்நாட்டையே 89 எம்ஜிஆர் பீரியட்லயே 2 வாட்டி ஆட்சி கலப்பு நடந்திருக்கு, கலைஞருக்கு 2 ஆட்சி கலப்பு நடந்திருக்கு. தொடர்ச்சியாக தமிழகம் தேர்தல்களை நிறைய தேர்தல்கள் காங்கிரஸ், ஆனாலும் வளர்ச்சி பணிகள்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கு தடைப்படல. அதெல்லாம் ஒரு சாக்கு தான். காங்கிரஸ் வந்து 115 முறை வந்து இந்தியாவில் ஒட்டுமொத்தமா மாநிலங்களாவே மாநில அரசு கலைச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா 1990க்கு அப்புறமா 91க்கு அப்புறமா தான் ஆட்சி கலைப்பு. ஒருத்தர் வந்து அந்த சட்ட திருத்தத்தை எடுத்துட்டு வந்துட்டு நீதிமன்றத்தை தீர்ப்பு வழக்குல அந்த தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்புக்கு பிறகுதான் ஆட்சி கலைப்பு வரல. அதுவும் அதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க 325 பயன்படுத்தி ஆட்சியை கலைங்க வேணாம்னு சொல்லல, ஆனா அது சட்டவிரோதமாக நீங்கள் செய்யும் போது நீதிமன்றம் அதில் தலையிடும் சொல்லிட்டு அதை பண்றாங்க. அதுக்கப்புறமா ஆட்சி கலைப்பு ஏற்படவே இல்லை, நாடு முழுவதும் எங்கேயும் ஏற்படவே இல்லை. அதுக்கப்புறம் ஆட்சி கலைப்பு நடக்கல, இந்த குதிரை பேரம் வாங்கி அந்த மாதிரி தான் அது பண்ணாங்க. ஆட்சியை கவிழ்க்கிற வேலையை பண்ணி ஆட்சி கலைப்பு நடக்கல. ஆட்சி கலைப்பு நடக்கல. கவிழ்க்கிறது எல்லா இடத்துலயும் நடந்தது. அது குறிப்பா வந்து பாஜக நிறைய பண்ணாங்க. ஏன்னா பாஜக பணத்திலே வந்து மத்திய பிரதேசம், அதுக்கப்புறமாக கர்நாடகா, இந்த மாதிரியான இடங்கள்லாம் பண்ணாங்கல்ல. மகாராஷ்டிராலலாம் ஆட்சி கலைப்பு பண்ணி அதை எப்படியோ பண்ணி. இன்னொன்று வந்து திமுக சார்பாக என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ இது இவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் இருந்தப்போ அப்படி இருந்தது, நீங்கள் ஏன் அதை எதிர்க்கலை, இப்போ ஏன் அதை எதிர்க்கிறீங்க கேட்குறப்போ, அது நீங்கள் சொல்கிறப்பல இயற்கையானது. அதுக்கு காங்கிரஸ் வந்து தனி சட்டம் போடலை, நீங்கள் தனி சட்டம் போடுவது என்பது சர்வாதிகார போக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று இந்த மாநில அரசு அப்படின்னு சொல்லிட்டு மாநிலத்துக்குன்னு ஒரு சுயாட்சி இருக்குது, ஒரு தன்னாட்சி இருக்குது. அந்த தன்னாட்சியை பறிக்கும் மக்களுமே வந்து மாநில தேர்தல் வரப்போகுதுன்னா மாநிலத்திற்கு ஒரு மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கும். மத்தியில் நடக்க போற பிரதமர் தேர்தலுக்கு ஒரு மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கும். அப்ப அந்த எதிர்பார்ப்புல மாநிலங்கள்ல இருக்கிற மக்கள் வந்து ஒருவேளை அந்த மாநிலத்தில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப நடுத்தர மக்கள் அதிகமா இருந்தாங்கன்னா சில இலவச திட்டங்களையோ இல்ல சுய உதவி திட்டங்களையோ அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அது மத்திய அரசு கிட்ட இருந்து அவங்க எதிர்பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா தன் மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதல்வர் அதை செய்வாருன்னு எதிர்பார்ப்பாங்க. அதை பாஜக கடுமையாக எதிர்த்துட்டு வந்தது. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தேர்தலில் இதை எதிர்த்த பாஜக அந்த தேர்தலில் கீழே இறங்கிட்டாங்க. கீழே இறங்கி அவங்களுடைய நோக்கம் எப்படி வந்துருச்சுன்னா, இலவசம் கொடுத்தாதான் நம்மளால மகாராஷ்டிராவை கைப்பற்ற முடியும்ன்ற ஒரு நோக்கம் வந்துச்சு. எண்ணற்ற இலவசங்களை அள்ளி தொலைச்சிட்டாரு நம்ம அமித்ஷா அவர்கள். அதுக்கப்புறமா தான் அதை வெல்ல முடிஞ்சுது. அப்போ அவங்களுக்கு அதுலேருந்து தெரியாதான், மாநிலத்தில் தேர்தல் வேற மாதிரி நடக்கும், மத்தியில் தேர்தல் வேற மாதிரி நடக்கும், மாநில தேர்தலுக்கு மக்கள் வேற விதமான உளவியலில் இருப்பாங்க, மத்திய தேர்தலில் வேற விதமான உளவியல் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாமல் இதை பண்ணுறாங்க. அதுதான் அதை மாற்றி ஒரே மாதிரியான உளவிகளில் கொண்டு வந்து 2 இடத்துலையும் நம்மளே ஆட்சி புரியணும் அப்படின்றதான். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், மகாராஷ்டிரா சொன்னீங்கல்ல, மகாராஷ்டிராவுக்கும் ஹரியானாக்கும் ஜார்க்கண்டுக்கும் ஜம்மு காஷ்மீர் இந்த 4 மாநிலத்துக்குமே ஒரே காலகட்டத்தில் தேர்தல் நடக்க வேண்டியதுதான். ஆனால் அவங்க ஹரியானாவுக்கும் ஜம்மு காஷ்மீருக்கும் முதல்ல நடத்திடுறாங்க, அதன் பிறகு வந்து மகாராஷ்டிராவுக்கும் ஜார்க்கண்டுக்கும் நடத்துறாங்க. அதையே அவங்க ஒன்றா நடத்தலை. ஏன்னா அவங்க வந்து அந்த மகாராஷ்டிராவில் எலெக்ஷனில் தோத்துட்டாங்களா 2024 ஒரு பெரிய அடி ஆனதுக்கு அப்புறமா பெண்களுக்கு ஒரு 1500 ரூபாய் அப்படின்ற ஒரு ஸ்கீம் அறிவிக்கிறாங்க. அந்த ஸ்கீமை ஒரு 5 மாசமாவது போய் சேர்ந்தாதான் நம்மளுக்கு ஓட்டு வரும் அப்படின்னு ஒரு தமிழ்நாட்டுல அதே ஸ்கீமை விமர்சிப்பாங்க. இதுக்கு முன்னாடியே மத்திய பிரதேசத்துல இலவசத்தை அறிவிச்சுதான் திரும்பவும் அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க. அது மாதிரி நிறைய மாநிலங்கள்ல அவங்க இலவசங்களை இப்ப அறிவிச்சுக்கிட்டே வராங்க. ஒரிசால ஆட்சியை பிடிச்சதுக்கும் அதான் காரணம். இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். பாராளுமன்றத்தை விட்டு வெளியே வந்த எதிர்கட்சிகள் எல்லாம் கடும் அமளியில என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பாஜக இஸ் டைவர்ட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. என்னத்தை டைவர்ட் பண்றாங்களான்னா, அதானி வழக்கை பாஜக திசை திருப்புவதற்காக தான் இதை கொண்டு வந்தாங்கன்னு பேசுறாங்க. இன்னும் கொஞ்சம் மடி போய் சாம்பல் மாவட்டத்தில் நடந்த அந்த இஸ்லாமிய படுகொலையை டைவர்ட் பண்றதுக்காக தான் இதை கொண்டு வந்தாங்க. ஏன்னா குளிர்கால கூட்டத்தொடர் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து கடும் அமளியில ஏற்பட்டாங்க. காரணம் அதானின்னு சொல்லிட்டு பேசுனாங்க. ஏன்னா அதானியோட வழக்கு நாடு முழுமைக்கும் பேசப்படுறது, உலகம் முழுமைக்குமே பேசப்பொருளாச்சு அதானியோட வழக்கு. அந்த வழக்கை பற்றி திரும்ப கேள்வி எழுப்பிட்டே இருந்தாங்க. அது இல்லாமல் நீங்கள் சாம்பல் மாவட்டத்தில் நடந்த இஸ்லாமியர் படுகொலை, அந்த படுகொலையை காங்கிரஸ் கையில் எடுத்துச்சு. காங்கிரஸுடைய தலைவர் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் நேர்லேயே போனார், ராகுல் காந்தி அவர்கள் நேரில் போனார், அனுமதிக்கல. இந்த விஷயத்தை டைவர்ட் பண்ணுறதுக்காகத்தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற ஒரு சட்ட திருத்தத்தை எடுத்துட்டு வந்து
மக்களை குழப்பம் விதமாக பாஜக பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு டிராஃப்ட் இருக்கு, டிராஃப்டை பில் ஆகுறாங்க. பில்லை கொண்டு வந்து அதன் பிறகு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவாங்க. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னா கூட இப்போ நாடாளுமன்றம் 7 கட்டங்களாக நடக்குது. அதுக்கே நம்மளுக்கு ஆள் பத்தலை, இவிஎம்ஸ் பத்தலை அப்படின்ற ஒரு இதுவாக தான் அதை பண்ணுறாங்க. இவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க, ஒரே நாளில் எலெக்ஷன் வச்சுருவோம், 2 ஓட்டுக்கு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு ஓட்டு, சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு ஓட்டு அப்படின்னு வந்துட்டா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரே மாதிரி நடத்தணும்னா இன்னமும் இப்போ இருக்கிற இவிஎம்ஸை தாண்டி இன்னமும் நிறைய இவிஎம்ஸை அவங்க பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு இவிஎம்னுடைய விலை 17,000 அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஒரு விவிபேட்டோட விலை 17,000 சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ லட்சம் கொடுத்து இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, தேர்தல் நடந்துட்டு இருக்கும், ஏன் ஒரு கட்டமாக நடக்குதுன்னு நம்ம ஒரு கேள்வி வைப்போம். எங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றீங்க, எங்க இந்த தேர்தல் இந்த கட்டத்தில் கொஞ்சம் பேருக்கு, அங்கே கொஞ்சம் பேருக்கு, அங்கே கொஞ்சம் பேருக்கு பாராளுமன்ற தேர்தலையும் ஒன்றா நடத்த முடியல. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் பீரியட் எடுத்துக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் இவிஎம் மிஷினுடைய பற்றாக்குறை தான் காரணம்னு பேசுனீங்களா இல்லையா? இப்போ எப்படி இவிஎம் மிஷின் இதுலேயே நீங்கள் ஒன்று பார்க்கணும். இப்போ தேர்தல் ஆணையர் இருக்கார் இல்லையா, அந்த ஆணையரை நியமிக்கிறது 3 பேர் இருந்தாங்க இதுக்கு முன்னாடி. இப்போ அதை எப்படி மாற்றினாங்கன்னா, பிரதமரால் நியமிக்கப்பட்ட ஒரு அமைச்சர், எதிர்கட்சி தலைவர், இந்த 3ல் 2 பேர் பெரும்பான்மையா வந்துட்டு அவரை நியமிச்சிடலாம். இவர் பிரதமர், இவரால நியமிக்கப்பட்ட ஒரு அமைச்சர். அப்ப 2 பேர்னா ஆளுங்கட்சிக்கு சாதகமா அதை மாதிரி பண்ணாங்க. அதுவே ஒரு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சாங்க. அப்ப தேர்தல் ஆணையரை இவங்களே இது பண்ணிப்பாங்க அப்படின்னா இவங்க போடுறவங்க தான் தேர்தல் ஆணையரா வரப்போறாரு. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எலெக்ஷன் டேட்ஸை மேனிப்புலேட் பண்ணிப்பாங்கல்ல, அதுவும் இதுல ஒரு பார்க்க வேண்டிய இதுவா இருக்கு. அப்ப நீங்க ஏற்கனவே தேர்தல் நியாயமான முறையில நடக்குதா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை தொடர்ச்சியாக ஒவ்வொரு முறையும் தோக்கிற கட்சி எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இவிஎம்ல தான் எனக்கு தெரிஞ்சு நான் எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்ட ஆரம்பிச்சதுலேருந்து இவிஎம்ல தான் நடக்குது. அதை தோக்கிற கட்சி என்ன சொல்லுவாங்கன்னா, இவிஎம்ல மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க, அது நம்பகத்தன்மை இல்லை, வாக்குச்சீட்டு முறைக்கே போனோம் அப்படின்னு. வாக்குச்சீட்டு முறையில் போட்டாலுமே அது 1008 குறை சொல்லுவாங்க. அதனால நம்ம இவிஎம் பேடையும் நம்ம முழுசா நம்பல. இருந்தாலும் எதிர்கட்சியாக இருக்க போல காங்கிரஸ் இப்படி பேசுறது, காங்கிரஸ் நம்ம ஏற்றுக்க முடியுது. காங்கிரஸ் இதே விவிபேட்டை வச்சு வின் பண்ண காலங்கள்லாம் இருக்கு. அப்போ அதை எதிர்த்தாங்க. அப்போ பாஜக எதிர்த்தாங்க. யார் எதிர்கட்சியா வராங்களோ அவங்க எதிர்ப்பாங்க, ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க அமைதியா இருப்பாங்க. அதுதான் இதுல இருக்கிற விஷயம். ஜெயிச்சா ஏத்துப்பாங்க, தோத்தா எதிர்ப்பாங்க, அவ்வளவுதான். யார் வந்தாலும் அதான். நீங்க பாஜக நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப இந்த மாதிரியான விவகாரங்கள்ல நீங்க 2 பேர் சேர்ந்து ஒரு தேர்தல் ஆணையரை நீங்க போட்டுறீங்க. ஒரு தேர்தல் ஆணையரை போட்டு கிட்டத்தட்ட ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் நடக்குது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வைக்கிறோம்னு நீங்க சொல்றீங்கல்ல, ஒரே நாடு ஒரே தேர்தல்னு. ஒரே நாடு தேர்தலே இல்லை, பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் நீங்க சொல்லிட்டு போயிடலாம்ல. உங்க ஆளு தான் அங்க இருக்காரு, அவர் தான் தேர்தல் ஆணையத்தை நடத்த நோக்கி தான் கொண்டு போறாங்க. அதுதான். அப்ப அதை தானே சொல்றோம். அப்ப அதை சொல்றப்ப இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இது நாட்டுக்கு எதிரான சக்திகள் இவங்க பேசுறவங்களாம் சொல்லிட்டு பேசுறாங்க. அவங்களை நீங்க எதிர்த்தாலே அதை தான் சொல்லுவாங்க. இன்னொரு பாஜகவை எதிர்த்தா பாஜகவை எதிர்க்கீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இவங்க தேசத்துக்கு எதிரான தேசத்திற்கு போராடி செக்கெழுத்த செம்மல்கள் இவங்க தான் சுதந்திரத்துக்காக போராடி பெற்று கொடுத்தாங்க. யாரோ சுதந்திரத்துக்காக போராடி பெற்று கொடுத்தவங்களை இன்னைக்கு நீங்க ஆட்சி அமைச்சிட்டு தேசத்திற்கு எதிரானதே பாஜக தான். தேசத்திற்கு எதிரான ஒரு அமைப்பே RSS அமைப்பு தான். உண்மையிலே தடை செய்யப்பட வேண்டிய அமைப்பு எதுனா நாட்டில் RSS அமைப்பு தான். கண்டிப்பா எல்லா அமைப்புகளையும் நீங்க தடை செஞ்சுட்டு உங்களுடைய அமைப்புடைய தடையை நீக்கிட்டு அதனுடைய அமைப்பு இப்போ பேரணியா நடக்க விடுறதெல்லாம் எவ்வளோ நாட்டில் கொடுங்கோன்மையா இருக்கு. நீங்க 15 வருஷம் ஆட்சியில எவ்வளவு கொடுங்கோன்மை நடத்திருக்கீங்க. இதெல்லாம் மக்கள் கேட்கலன்றதானே இருக்கீங்க. ஒரு வலுவான எதிர்கட்சி அமையல அப்படின்றதுன்னு உங்களுக்கு இருக்கு. JP நட்டா அவர்கள் மாநில தலைவர், தேசிய தலைவர், அவர் பேசியிருக்காரு. ஏதாவது ஒரு நாட்டில் இஸ்லாமியர்கள் 51% வந்துட்டாங்கன்னா அந்த நாட்டில் ஜனநாயகமே இருக்காது அப்படின்ற ஒரு பேச்சை பேசுறாரு. அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் எதுக்கு எடுத்தாலும் இல்ல நம்ம இந்த விவகாரத்தை முடிச்சுட்டு வந்துடலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, காசு பற்றாக்குறை வரும்னு சொல்றீங்க, நிதி குறைஞ்சிரும்னு சொல்றீங்க, எங்களால் நிதி இல்லை, எங்களால் நடத்த முடியலன்னு நீங்க பேசுறீங்க. அப்படியெல்லாம் பேசுற நீங்க டிமானிட்டைசேஷன் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீங்க. நீங்க இப்பவும் என்ன சொல்றீங்கன்னா, தேர்தல் நேரத்தில் கருப்பு பண புழக்கம் அதிகமாக இருக்கு, இந்த கருப்பு பண புழக்கத்தை கட்டுப்படுத்த தான் நாங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலை எடுத்துட்டு வரோம். அதுக்கு தான் பாண்ட் எலக்ட்ரோரல் பாண்ட் இதை நீங்கள் டிமானிட்டைசேஷன் சொன்னாங்க. டிமானிட்டைசேஷன் வந்த பிறகு கருப்பு பணமே இல்லாத நாட்டை நாங்கள் உருவாக்குவோம்னு சொல்லி 1 மாதம் கழிச்சு ED ரைடு 2000 நோட்டில் கருப்பு பணத்தை அடிச்சுட்டு போனாங்களா இல்லையா? உள்ள ஒரு சிப்பு வச்சிருக்கோம், மோடி அந்த சிப்பில் பேசுவாருன்னு பேசுனீங்களா இல்லையா? எவ்வளோ பூச்சாண்டி வேலை காட்டினீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? எலக்ட்ரோரல் பாண்ட்ஸ்
எலக்ட்ரோட பாண்டை கொண்டு வந்தீங்க, கொண்டு வந்து லட்சக்கணக்கான கோடியை வந்து ஊழல் பண்ணிட்டீங்க. யாருக்கிட்ட இவங்க இதெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யார் இடி ரைடு போட்டு போயிருக்காங்களோ, யார் ஐடி ரைடு போயிருக்காங்களோ, அந்த ஐடி ரைடு இடி ரைடு போன நிறுவனங்களை மிரட்டி, அதாவது ஐடி ரைடு போவாங்க, அவங்க பெரிய காசு அவங்க வந்து எதுல எலக்ட்ரோல் பாண்டு நாங்க ஃபண்டிங் பண்றோம். அப்போ ஐடி ரைடு இடி ரைடியை நீங்க எதுக்கு பயன்படுத்திட்டீங்க? எதுக்கு பயன்படுத்துறாங்க? வெறும் உங்களுடைய கமிஷனுக்காக, உங்களுடைய கமிஷனுக்காக நீங்க பயன்படுத்திட்டீங்க. இப்ப இவரு மகாராஷ்டிராவோட துணை முதல்வர் அஜித் பவார், அவர் மேல கேஸ், அவரு டெபுட்டி சிஎம்மா பதவி இருக்கிறார். அடுத்த நாள் வந்து அவர் மேல இருந்த ஊழல் கேஸ்ல இடி அவரை விடுவிக்கிறாங்க. பாருங்களா, பேரலா நடக்குது எல்லாம். புரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டில் தேர்தல், இந்தியா நாட்டில் தேர்தல் நடக்கிறதுக்கு நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் சேர்த்து பர் டே ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஓட்டுக்கு வந்து 10 ரூபா செலவாகுது. ஒரு 5 வருஷத்துக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபா செலவாகுதுன்னு சொல்லுது இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? G20 மாநாடு ஒன்று நடத்துனீங்க. சுழற்சி முறையில் எல்லா பிரதமரும் நடத்துறது தான், ஒன்றும் புதுசு இல்லை. மோடி இல்ல, ராகுல் இருந்திருந்தாலும் சரி, இல்ல வேற யார் இருந்தாலும் சரி, அந்த தேர்தல் அந்த G20 மாநாடு நடந்திருக்கும். அந்த மாநாடுக்கு செலவினங்கள் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 4090 கோடி நடத்திருக்காங்களா இல்லையா அவங்க? அது இல்லாம நாசகர திட்டங்களை, மக்கள் நல திட்டங்கள்னு நீங்க கொண்டு வந்து அந்த திட்டங்களுக்கு விளம்பரம் பண்றீங்க பாருங்க, விளம்பரம். அந்த விளம்பரத்துல நீங்க அழிச்ச காசு எவ்வளோ? அதையெல்லாம் நீங்க செலவுல இது எடுத்துக்க மாட்டீங்க. ராமர் கோயில் கட்டினதுக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்க? பாஜகவோட சொந்த பணத்தில் ராமர் கோயில் கட்டப்பட்டுச்சு இல்லை இவரோட செலவு வச்சாங்கல்ல, வல்லபாய் பட்டேல் செலவு வச்சிங்க, அதுக்கு எவ்வளோ நாட்டு மக்கள் இறங்கி வீதியில் இறங்கி போகிறாங்க? 1000 கோடி. எனக்கு செலவைங்க, செலவு வச்சாதான் நாட்டினுடைய யூனியனாக நாடு இருக்கும், ஒன்றியமாக நாடு இருக்கும், ஒன்றா இருக்கும்னு யாராவது கேட்டாங்களா? யுனைடெட் ஸ்டாச்சுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று வச்சிங்கல்ல, கேட்டாங்களா? அது இந்த செலவினங்களெல்லாம் குறைத்து நீங்கள் ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேணாவா? ஜனநாயகத்தை நிலைநாட்டுறதுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் என்பது அதிபராட்சி தான் கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லிட்டு பலரும் விமர்சிட்டு வராங்க. நம்மளுடைய கருத்தும் அதுவாக தான் இருக்கு. இல்லை அது வந்து கொண்டு வருவாங்களா அப்படின்னு தெரியல. இது வந்து நீங்க சொன்ன மாதிரி டைவர்ஷனுக்காக இதை பேசுறாங்களா இல்லை வந்து அவங்க அஜெண்டால கண்டிப்பா இது இருந்து அஜெண்டால இருக்கு. அதை இப்போ அவசரமா வலியுறுத்த வேண்டிய காரணம் என்ன? 29ல வாங்கின 240 நிலைக்காது. வாங்கின 240 கடைசி கட்டம். இந்த கடைசி கட்டத்துல RSS கொள்கையை கோட்பாடை நம்ம எடுத்துன்னு வந்து வச்சுட்டோம்னா நம்ம அடுத்த பாருங்க. இப்ப எப்படி சொல்றது, ஹரியானால ஆட்சி மாற்றம் வரும்னு சொன்னாங்க. ஆனா அங்க ஒரு பாலிடிக்ஸ், கேஸ்ட் பாலிடிக்ஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. மகாராஷ்டிரால ஆட்சி மாற்றம் வரும்னு சொன்னாங்க. அவங்க 240 வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? புல்வாமா மாதிரி ஒரு அட்டாக் வரலங்க. புல்வாமா மாதிரி ஒரு அட்டாக்கை இவங்க செயற்கையான ஒரு அட்டாக்கை உண்டு பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், நாட்டு மக்கள் எல்லாம் கொதிச்சு போய் தேசப்பற்று அதிகமாகி பாஜகவுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல. புல்வாமா போல ஒரு செயற்கை அட்டாக்கை இவங்க பண்ணலை. இல்லை அமரன் படம் போல ஒரு படம் வந்திருந்ததுன்னா பாருங்க, அமரன் படம் தேசத்திற்கான படம், பிஜேபிக்கான படம் சொல்லிட்டு தேசப்பற்ற உருவாக்கு. இப்போ நாட்டில் வந்து இஸ்லாமியர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, தேசப்பற்றியும் நாட்டுப்பற்றியும் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்காங்கல்ல. இந்திய கோடியை போத்தின்னு போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க. இங்கே கிரிக்கெட் வீரர் முகமது ஷமியே வந்து இங்கே பாதிக்கப்படுறாங்க. ஒரு இடத்துல ஒரு உலக கோப்பையில் பால் போடுறவர் இவன் இஸ்லாமிய, இவன் வந்து இந்தியாவுக்கு எதிராக தான் பால் போடுவான், இந்த நாய் ஏன் பால் போட வச்சிங்க கேட்குறாங்களா இல்லையா? அதான் அது என்னது, பாகிஸ்தான் அகைன்ஸ்டான மேட்ச்ல அவர் அடிச்சுடுவாங்க. அந்த இதுக்கு அப்போ ஒரு இஸ்லாமியனா இருந்து ஒரு நாட்டில் வந்து தேர்வு செய்யப்பட்ட ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் பிளேயராலே இங்க தாக்கு பிடிக்க முடியல. ஒரு கடைக்கோடி இஸ்லாமியன் நீங்க எவ்வளவு கஷ்டப்படுவான்னு எப்படி சொல்லுவாங்க. இங்க ஒரு இஸ்லாமியர் வந்து இந்தியன் டீம் கேப்டனே பண்ணியிருக்கிறாரு, பாகிஸ்தான்ல நடக்குமா? அசாருதீன் கேப்டன் பண்ணாருல, அதை வச்சு சொல்லுவாங்க. பாகிஸ்தான்ல ஒரு பேசல, பாகிஸ்தான் இது மதசார்பற்ற நாடுன்னு பாகிஸ்தான் பேசல. நீங்க பேசுறீங்க இது மதசார்பற்ற நாடுன்னு சொல்லிட்டு பேசுறீங்க. வேற்றுமையில் ஒற்றுமைன்னு நீங்க தானே பேசுறீங்க. உண்மையிலேயே இந்த நாடு வேற்றுமையில் ஒற்றுமையற்ற நாடா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எழுதா இல்லையா? நீங்க பேசுற அத்வானி பேசுறதா இருக்கட்டும், நம்ம இவர் யாரோ ஒருத்தர் பேசுறோம், JP நட்டா பேசுனதா இருக்கட்டும், இப்போ அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசுனதா இருக்கட்டும், எவ்வளவு ஒரு கொடுங்கோன்மையா இருக்கு. இஸ்லாமியர்களுக்கும் ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கும் பாஜக பெரும் எதிர்ப்பா இருக்குதா இல்லையா? அது வெளிப்படையா அவங்க பாராளுமன்றத்திலே வந்து அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றது ஃபேஷனா போச்சு. அதை சொல்லாதீங்க, அதுக்கு பதில் கடவுள் 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 சொல்லிங்கன்னா நீங்க சொர்க்கத்துக்காவது போயிருக்கலாம்னு சொல்றாரு. கேட்டா ஏஐன்னு சொல்றாரு. ஏஐ டெக்னாலஜி மூலமா காங்கிரஸ் வார்த்தைகளை திருச்சினதை வந்து ஒட்டி கட் பண்ணி இதுவா போட்டாங்க, ஃபுல்லா போட்டுருந்தா விட பரவாயில்ல, அது ஏஐ டெக்னாலஜில இது பண்ணிட்டாங்கலாம் அவர் வந்து பேசுறாரு. காங்கிரஸ் தான் வந்து அம்பேத்கருக்கு எதிரானது, நாங்க வந்து அம்பேத்கருக்கு நிறைய பண்ணிருக்கிறோன்ற மாதிரி முட்டு கொடுக்குறாங்க இங்க இருக்கிற
பாஜகவில் கூட. அவங்க வந்து எப்போதுமே வந்து எப்படி சொல்றது, டைவர்ஷன், அதாவது இப்போ கேஸ்ட் பாலிடிக்ஸ் தெரியல உங்களுக்கு, அதில் ஒரு சாதிக்கு எதிராக எல்லா சாதியும் அணிதிரட்டி அவங்க வந்து ஜெயிக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய பாலிடிக்ஸாக இருக்குது. இஸ்லாமியர்கள் அதுதான், அது இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்துக்களை ஒருங்கிணைக்கிறது, அது ஒரு அஜெண்டா. இப்போ ஒரு கேஸ்ட் வந்து ஒரு மாநிலத்தில் டாமினன்டிங் கேஸ்டாக இருக்குது, இப்போ அதிகமான மக்கள் தொகையோடு ஒரு கேஸ்ட் இருக்குன்னு வைங்களேன், அந்த கேஸ்ட்டுக்கு எதிராக சின்ன சின்னதாக இருப்பாங்க இல்லையா, ஒரு குழுவா ஒரு இதுவா, அவங்களெல்லாம் ஒன்றிணைக்கிறது இவங்களுக்கு எதிராக. அப்படி பண்ணி தான் அவங்க வந்து ஜெயிச்சுட்டு வராங்க. அப்படிதான் ஹரியானாவில் பண்ணாங்க, அப்படிதான் மகாராஷ்டிராவில் பண்ணாங்க. ஸோ அதுதான் அவங்களுக்கு தொடர்ச்சியாக அது கை கொடுக்குது, அவங்களுக்கு வெற்றியும் கொடுக்குது. தொடர்ச்சியாக தலித் மக்கள் அவங்களுக்கு ஆதரவாக நிலைப்பாடை எடுக்கிறாங்க. அதுதான் காங்கிரஸ்க்கும் எடுக்கிறாங்க, சரிபாதியாக காங்கிரஸுக்கும் எடுக்கிறாங்க, பாஜகவுக்கும் எடுக்கிறாங்க. ஆனால் இந்த விவகாரம் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஹர்ட்டாக ஆகியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அம்பேத்கர் தான் அவர் வந்து ஒரு கடவுள் இமேஜில் இருக்கிறார். நான் வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அப்போ அது ஏப்ரல் 14 அன்னைக்கு போயிருந்தேன். அன்னைக்கு வந்து இப்போ சாமி வழிபாடுலாம் நடக்கல கிராமத்தில் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி வந்து அம்பேத்கர் போட்டோ அதெல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு முட்டாள்தனம்னு சொல்லுவேன். ஏன்னா அம்பேத்கர் பண்றாங்க, அந்த அளவுக்கு அவரை பாக்குறாங்கன்னு சொல்றாங்க. அது வந்து அவங்களுடைய அறியாமை நம்ம பேசலாம், அது வந்து அவருடைய அறியாமை நம்ம பேசலாம். ஆனா அது ஒரு முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அம்பேத்கரே சொல்றாரு, என்னை வந்து கடவுளாக்காதீங்க, நீங்க தோத்துருவீங்க, ஆயுதமாக்கி போராடுங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. போராடாம கடவுளாக்கி கல்லாக்கி அவரை கடவுளாகத்தான் பார்க்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில இவங்க பேசுனது வந்து அவர் இப்போ இருக்கு வேணா அந்த முழக்கம் வேணா அதிகமாக இருக்கலாம், அமித்ஷா அவர்கள் சொன்னா போல. ஏன்னா இவங்க காங்கிரஸ் பண்ணுறதை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு முழக்கம் இட்டாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் சொல்ல வந்த விஷயமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அம்பேத்கருக்கு தான் ஒரு விழா எடுக்கிறதுக்காக இல்லை ஒரு நிகழ்வு எடுக்கிறதுக்காக நாங்கள் அந்த சட்டமன்றத்தில் பேசிக்கிட்டு இருக்கோம். பேசிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு மாதிரி கோஷம் வந்தது. என்ன கோஷம்னு பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு பாராளுமன்றத்தில் கத்துனதா சொல்கிறாங்க. அதுக்கு தான் அமித்ஷா அவர்கள் எழுந்து பதில் சொன்னாரே தவிர, அமித்ஷா அவர்கள் எந்த ஒரு உள்நோக்கத்திலையும் சொல்லலை. காங்கிரஸ் கட்சி தான் அம்பேத்கர் அவர்களை இதுவரை இழிவுபடுத்தியிருக்கு, 2 முறை காங்கிரஸ் கட்சி அம்பேத்கர் அவர்களை தோக்கடிச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் மோடி அவர்கள் தன்னுடைய அறிக்கையிலே கொடுத்தாரு. நீங்க அதை பற்றி எதுக்கு எடுத்தாலும் வந்து நேரு, இன்னமும் நேருவேவா குறை சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு மனுஷன், காங்கிரஸ் கட்சியோட தலைவர் நேரு தானங்க. நேரு தாங்க, நேரு ஆட்சியில இருந்தது 67 வரைக்குங்க. ராகுல் காந்தியோட தாத்தா நேரு தானங்க. ஆமா, அப்ப அதை பேச முடியல. அவர் எப்பங்க ஆட்சியில இருந்தாரு? 52ல இருந்து 67 வரைக்கும் இருந்தாருன்னு நினைக்கிறேன். இப்ப என்னங்க 50-60 வருஷம் ஆயிடுச்சுங்க. இப்பவுமே இந்தியா வந்து வல்லரசு ஆகாம இருக்கிறதுக்கு நேரு தான் காரணம்னா என்ன லாஜிக்? இதெல்லாம் என்ன லாஜிக் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இதுல என்ன லாஜிக் இருக்கு? நீங்க ஆட்சிக்கு வந்தே 10 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் ஒரு 5 ஆண்டுகள் ஆண்டிருக்காரு, 15 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 15 ஆண்டுகள் நீங்க ஆட்சி பண்ணியும் இந்தியா இன்னும் 15 ஆண்டுகள் நீங்க பேசுறீங்க காரணம். 35-40 ஆண்டுகள் காங்கிரஸ் தானே ஆண்டுச்சு. ஆமாங்க, காங்கிரஸ் தானே பேச முடியும். ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி விமர்சிக்கிறது ஒரு இயல்பான விஷயம் தானேங்க. இல்ல இப்போ குஜராத்ல அவங்க ஆட்சிக்கு 2000ல இருந்தே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் இருக்கிறாங்க, 25 வருஷமா இருக்கிறாங்க. இன்னமும் அங்க நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் காங்கிரஸ் தான் காரணம்னு பேசினா இது என்ன லாஜிக்? இது இன்னும் குஜராத் டெவலப் ஆகாம இருக்கிறதுக்கு காரணம் காங்கிரஸ்ன்னு சொல்லுவீங்களா? நீங்க 25 வருஷம் அங்க ஆண்டிங்க. 25 வருஷம் போதாதாங்க ஒரு மாநிலத்தை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போறது? 25 வருஷமா தேவைப்படும். 10 ஆண்டுகள் உங்களால பண்ண முடியாதா? அவங்களுக்கு பாலிடிக்ஸ், அவங்களுக்கு எதிர்ப்புனா இஸ்லாமிய எதிர்ப்பு, அதை அணி திரட்டுறதுக்கு இஸ்லாமிய எதிர்ப்பு. இல்லைன்னா வந்து இந்த நாடு ஏதாவது பத்தி பேசணும்னா நேருவே காட்ட வேண்டியது. இல்லமா நேரு 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 நேருன்னு பேசுறது. அதை விடுங்க, அமித்ஷா அவர்கள் வந்து இந்த ஒப்பீட்டு அளவுல வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அம்பேத்கர் எனக்கு தெரிஞ்சுங்க இந்த இஷ்யூவை ரொம்ப காங்கிரஸ் உன்னிப்பா எடுத்து அதை வந்து அரசியல் பண்றாங்க. அரசியல் தான் பண்றாங்க, அரசியல் தான் இருக்கு, முழுக்க அரசியல் தான். அந்த தேவையான அரசியல் கூடமே ஒத்துக்கலாமே. ஆனா இந்த அமித்ஷா அவரோட ஒப்பீடு நீங்க பாருங்களேன். அம்பேத்கர் அவர்களுக்கு இணையா கடவுள்னு சொன்னா சொர்க்கத்துக்கு போயிடுவீங்கன்னு சொல்றது வந்து ஏதோ ஒரு நோக்கத்தை வந்து உள்நோக்கிற மாதிரி இல்லையா? ஆனா நீங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் கேட்டிருக்காரு, கடவுள்னு சொன்னா சொர்க்கத்துக்கு போயிடுவேன்னு சொல்றேன், இல்லாத இடத்துக்கு நான் ஏன்பா போடணும்னு கேட்கறாரு. இன்னொன்னு, அயோத்தியில ராமர் கோயில் கட்டினீங்க, எந்த கடவுள் கட்டினீங்கன்னா நீங்க அதிகமாக விரும்பக்கூடிய ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடக்கூடிய அந்த கோயிலுக்கு நீங்க கட்டினீங்க. கட்டி கடவுள்னு சொன்னீங்க, நீங்க அந்த இடத்துல தோத்துட்டீங்க. அம்பேத்கர்னு சொன்னவர் தான் அந்த இடத்துல ஜெயிச்சாரு. நான் இப்ப கடவுள்னு சொல்லட்டுமா அம்பேத்கர்னு சொல்லட்டுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கறேன். ஆனா அயோத்தியில இவங்க பண்ண வேலைகளை உங்களுக்கு தெரியும்.
ஒரு இஸ்லாமிய மசூதியை இடிச்சு அந்த இடத்துல ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ணி அங்க ஒரு கோயிலை கட்டி அதை பிரம்மாண்டமா அவங்க ஆட்சியில வந்திருக்கிறது காரணமே அதானே. ஆட்சிக்கு வந்தது காரணமே ராமர் கோயில் கட்டினது தான். இல்ல அந்த சம்பவம் அந்த 1991 பாபர் மசூதி இடிப்பு, அதை ஒட்டி இவங்க பண்ண விஷயங்கள் தானே இன்னைக்கு அவங்க ஆட்சியில வர்றதுக்கு காரணம். அதுதானே ஒரு இந்திய எழுச்சியை உண்டாச்சு, அதுதான் காரணம் அவங்க ஆட்சி. அதுதான் சொல்றேன். அப்ப அப்படிப்பட்ட வேலைகளை செஞ்சா அயோத்தியிலே இவங்க தோத்து போனாங்களேங்க. இவங்க திரும்ப சொல்ல தேவை இல்லையா? எங்க கடவுள்காரன்னு சொன்ன இடத்துல நீங்க தோத்துட்டீங்களேங்கன்னு. அதுதானே இப்ப வந்து எப்படி சொல்றது, மதத்தை ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் டீப்பா போய் கேஸ்ட் ஒரு பெரிய கேஸ்ட். அதுக்கப்புறம் இப்போ பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இருக்கு இல்லையா, ஒரு யாரு அங்க அதிகமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக இவங்க எல்லாரையுமே வந்து ஒருங்கிணைச்சு ஒரு பாலிடிக்ஸ் பண்றாங்க. அது இப்போ அவங்களுக்கு கை கொடுத்துட்டு வருது இல்லையா. மாநில தேர்தலெலாம் அந்த மாதிரி தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து உன்னிப்பாக வெற்றி 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 அவங்களுக்கு வந்து அவங்க புக்கில் வந்து ஜெயிக்கணும், அது மட்டும்தான் இருக்கு. எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது, அதுக்காக அவங்க எந்த எல்லைக்கும் போய் எது வேணாலும் பண்ணுவாங்க. கருணாநிதி அவர்கள் வந்து 67 வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் ஆதரிக்கிறாரு. ஆதரிச்சது மட்டுமே இல்லாம 67 இல்ல 71 67 ஆட்சிக்கு வந்து 71 72 தாங்க ஆட்சி முடியுது. ஓராண்டு காலம் பரவாயில்ல, நம்ம வந்து தேர்தலை ஒட்டுக்கா நடத்துவோம், இது வந்து டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ்க்கு நல்லா இருக்கும். அதே போல இது வந்து செலவினங்களை குறைக்கணும்னு ஒன்று சொல்றாரு. அதே போல அம்பேத்கர் விவகாரத்திலையும் இவர் வந்து விமர்சிச்சிருக்காரு. அம்பேத்கர்னு பேசி இங்க சிலர் வந்து இது சலசலப்பு உண்டு பண்றாங்கன்ற மாதிரிலாம் இவர் பேசியிருக்காரு, கருணாநிதியும் பேசியிருக்காரு. ஆனா அதே கருணாநிதியை சார்ந்த திமுக இன்னைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தலையும் எதிர்க்குது, அம்பேத்கர் விவகாரத்திலையும் எதிர்க்கிறது. ஒரு வெளிப்படையான நாடகமா நமக்கு தெரியுதா இல்லையா? அப்படி சொல்ல முடியாது, அது உங்களுடைய பார்வையாக இருக்கலாம். இப்போ வந்து அது 71 என்ன பண்ணாருன்னா கலைஞர், 72 தான் தேர்தல், 71 நாடாளுமன்ற தேர்தல் வருது. அப்போ இந்திரா காந்தி காங்கிரஸோட அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டு நம்ம ஒன்றா எலெக்ஷனை சந்திச்சிருவோம், நீங்கள் வந்து இது பண்ணுறீங்கன்ற மாதிரி ஒரு பேசி அப்போ அந்த இது பண்ணுறாங்க இல்லையா, அதை வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும்ல. இப்போ ஆட்சி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் கலைச்சி ஒன்றா எலெக்ஷனை சந்திக்கிறோம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும்ல. அதை மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் இது சரியான முடிவு தான்றதுக்கு சொல்கிறதுக்காக இது டெவலப்மெண்ட்டு, இது வந்து எலெக்ஷன் செலவினங்கள்லாம் குறைக்கணும், அந்த காலகட்டத்துக்கு அப்படி பேசுறது சரியாக இருந்தது. இன்றைக்கி அது சரியாக இருக்காது. மாநிலங்களுக்கு எதிரானது தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது. அந்த இஷ்யூவை இப்போ டைவெர்ட் பண்ணிட்டாங்க பாருங்க அம்பேத்கரை வச்சு. இப்போ அம்பேத்கர் ஒரே நாடு ஒரே தேர்தலை விட அம்பேத்கர் இஷ்யூ பேசு பொருளாயிடுச்சு. காங்கிரஸ் வந்து தெலுங்கானாவில் போராட்டம் பண்ணுறாங்க, கர்நாடக நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் ஃபோட்டோ அவரில் வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடந்தது. அதை ஒட்டி ராகுல் காந்தி ஒரு பாஜக எம்பி அடிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. அவங்க ராகுல் காந்தி தாக்கிட்டாங்கன்ட்டு அது தொடர்ச்சியாக இது பேசுபொருள் ஆகிட்டே இருக்கு இல்லையா. இப்போ வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் பின்னாடி போயிடுச்சு. அமித்ஷா விவகாரம், அம்பேத்கர் விவகாரம் முன்னாடி வந்துச்சு. இது இவங்களே தான் சொல்கிறாங்க, டைவர்ட் பண்ணும் விதமாக தான் மோடியும் பாஜகவும் இந்த வேலையை செய்யறாங்கன்னு. டைவர்ஷனுக்கு இவங்களே துணை போயிட்டாங்கன்ற மாதிரி தானே இப்போ தோணுது. யாரு துணை போயிட்டாங்க? காங்கிரஸ் தான் சொல்றேன். ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரம் எதுக்காக கொண்டு வந்தது, அதானி விவகாரத்தை டைவர்ட் பண்றதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு சொல்றாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்க்கிறாங்கன்றதுக்காக அம்பேத்கர் விவகாரத்தை வந்தாங்க. இப்போ ரெண்டுத்தையுமே மறந்துட்டாங்களா? வெறுமனே அம்பேத்கர் விவகாரத்தை பேசி எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் சேர்ந்து அரசியல் செய்தே தவிர மக்கள் நலத்திற்கு இது பிரயோஜனமே இல்லையே. மக்கள் நலத்திற்கு புரோஜனமானது இது. ஒரே நாடு ஒரே தேர்தலில் எதிர்ப்பது, அதானி விவகாரத்தை எதிர்ப்பது தான் மக்கள் நலத்திற்கு புரோஜனமான விஷயம். அம்பேத்கர் அவங்க பேசினா என்ன, பேசலன்னா என்ன? அம்பேத்கர் இருக்கிற இடத்துல தான் இருக்க போறாரு. நீங்க அம்பேத்கர் அவர்களை பேசினாலும் சரி பேசலனாலும் சரி, எத்தனை இடத்துல அம்பேத்கரோட சிலை உடைக்கப்பட்டிருக்கு, எத்தனை இடத்துல அம்பேத்கரோட புகைப்படம் அவமானப்படுத்தப்பட்டிருக்கு. இருந்தாலும் அவருடைய படிப்பிற்கும் அவருடைய எழுதின சட்டத்திற்கும் தான் நம்ம இங்கே உட்பட்டிருக்கோம். அதனால அவர் இருக்கிற இடத்துல தான் இருக்க போறாரு. நீங்க அந்த வேலையை விடுங்க, அதை அவர் பார்த்துப்பாரு. அவர் இல்லை, இப்போ அவர் பார்த்துப்பாரு. நீங்க என்னத்தை பண்ணா இங்க நாட்டுல மக்கள் நலத்தை கொண்டு வர முடியுமோ அதை பார்க்கணும்ல. எதிர்கட்சியா இருக்கக்கூடிய வரிசையில இருக்கக்கூடிய நீங்க எல்லாரும் அதை பார்க்கணும்ல. சும்மா வந்து மாநிலத்தில் இருக்கிறவங்க எல்லாம் போய் ரயில் நிறுத்துறதுனால என்ன சாதிக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு எதிர்ப்பை காட்டுறது தானேங்க அது. இப்போ வந்து அம்பேத்கர் பாராளுமன்றத்துல காட்டணுங்க. பாராளுமன்றத்துக்கு வெளியே தான் நோட்டீஸ் கொடுக்குறாங்க, கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வராங்க. அதான் பண்ணிட்டு தான். பாராளுமன்றத்துல நீங்க எதிர்வரிசையில் இருக்கக்கூடிய எல்லாரும் எழுந்து நின்று அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கேட்கும் வரை அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அதையும் தாண்டி போன நாடாளுமன்ற கூட்டத்தொடர்லாம் பாத்தீங்களான்னு தெரியல, 150ல இருந்து 180 பேர் வரைக்கும் சஸ்பெண்ட் பண்ணாங்க போன பீரியட்ல. ஆமாமா பண்ணாங்கல்ல, தெரியல உங்களுக்கு. அப்ப இதே மாதிரியே இஷ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணாங்க.
எவ்வளவு சட்டங்களை நிறைவேற்றினாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 கிட்ட சட்டங்களை அந்த பெரும்பான்மையா இருந்தாங்க. தொங்கு பாராளுமன்றத்தில் உங்களுக்கு என்னங்க பண்ண முடியும்? தொங்கு பாராளுமன்றமா இருந்தாலும் இப்ப வந்து ஆந்திர பிரதேசத்தை ஆளக்கூடிய சந்திரபாபு நாயுடு ஆதரிக்கிறார் ஒரே நாடு ஒரே தேர்தல. அவரு ஏன் இதை ஆதரிக்கிறாருன்னா நமக்கு அதுல பெரிய குழப்பம். ஏன்னா அவருமே ஒரு மாநில மாநில நமக்கான பங்கு இங்க வந்துருச்சு, பாஜக தந்துருச்சு அப்படின்றதுக்காக ஒரு சுயநலத்துல அவர் இதை ஆதரிக்கிறாரா என்னன்னு நம்மளால அதை கணிக்க முடியல. அதுதாங்க அவருக்கு வந்து அவரு இது ரன் பண்ணோம் கவர்மெண்ட்டை, அதுக்கு ஃபண்டிங் இல்ல, ஃபண்டிங் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து தான் கொடுக்கணும். அதுக்காக அவர் வந்து எது பண்ணாலும் அவர் ஆதரிச்சு கண்துடைப்புக்காக ஆதரிக்கிறாரு. ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு நிலைப்பாட்டை மாத்திக்கிறதுக்கான அவரு 2018 பாஜக கூட்டணியை விட்டு வெளில வந்தது காரணம் என்னது? சிறப்பு அந்தஸ்து தரல ஆந்திராவுக்கு. 2014 ஆந்திர பிரதேசத்திலிருந்து தெலுங்கானாவை பிரிச்சாங்க. அப்ப சிறப்பு அந்தஸ்து தரேன் காங்கிரஸ் சொல்லிச்சு. அது தரும் வெயிட் பண்ணி பார்த்து 2018 அந்த இறுதி வாக்குல அவர் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வராரு. வெளியே வந்துட்டு காங்கிரஸ் கூட்டணிக்கு போல வெளியே இருந்தே ஒர்க் பண்றாங்க. அந்த 2019 அவர் தோத்து போறாரு. திரும்ப 2024 கம்பல்ஷன் அவருக்கு. ஏன்னா இந்த வாட்டி ஆட்சியை பிடிக்கலின்னா நம்மளோட கட்சி இருக்குமோ இருக்காதோன்ற கம்பல்ஷன்ல பவன் கல்யாணையும் பிஜேபியோட அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி அவர் வந்து அங்கே ஆட்சிக்கு வர்றாரு. இப்போ ஆட்சிக்கு வந்துட்டாரு. ஸோ இந்த 5 வருஷம் ஆட்சியை ரன் பண்ணோம். அதுக்கு ஃபண்டிங் வேணும். நிறைய அங்கே பிரச்சனைகள் ஃபண்டிங் இருக்கு. அதனால அவர் ஆதரிக்கிறாரு. அதேதான் நிதிஷ்குமாருக்கும். இப்போ அடுத்த வருஷம் அங்கே எலெக்ஷன் இருக்கு பீகார்ல. ஃபண்டிங் வந்தாதான் வந்து என்னது மக்கள் நல திட்டங்களை தொடர்ச்சியா பண்ண முடியும். அடுத்த வாட்டி அவங்களுக்கு ஆட்சிக்கு வரணும்னா அவங்க பண்றதெல்லாம் அவங்க ஆதரிச்சுதான் ஆவாங்க. அதுதான் இந்த பாராளுமன்றத்தில் நடக்கிற விவகாரங்கள்லாம் பாக்குறப்போ ஒண்ணு பாஜக நினைச்சதை சாதிச்சு முடிச்சிடும். அப்படி இல்லைன்னா தொங்கு பாராளுமன்றம் கவிழ்க்கப்படுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள எழுதல. தொங்கு பாராளுமன்றம் கவிழ்க்கப்படுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் எழுதல. ஏன்னா எதிர்கட்சிகள் தொடர்ந்து அமளியில இருக்கிறது பல ஆண்டுகள் இருக்காங்க. ஆனாலும் வந்து எப்படி சொல்றது, அதுக்கு அடுத்து வந்த எலெக்ஷன்ல இப்ப வந்து மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல ஒருவேளை தோத்து இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கும் என்னடா இது தொடர்ச்சியா அவங்க தோத்துக்கிட்டே வராங்களே அப்படின்ற ஒரு பார்வையாவது மாறி இருக்கும். மகாராஷ்டிராலையும் ஜெயிச்சிட்டாங்க, ஹரியானாலையும் ஜெயிச்சிட்டாங்க, ஜம்மு காஷ்மீர்ல ஜெயிக்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். ஜார்க்கண்ட் எப்படி அதான் கொஞ்சம் மாறி இருக்கு எலெக்ஷன் ரிசல்ட்ல. திரும்பவும் வந்து காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சது. மகாராஷ்டிரால ஒரு வேளை தோத்து இருந்தாங்கன்னு வைங்களேன், ஒரு மாறுதலுக்கான ஒரு கொஞ்சம் டைட் பண்ணிருப்பாங்க. இப்ப அதுவும் இல்ல. அவங்க வந்து அங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னும் போது அவங்க ரொம்ப ஃப்ரீயா தான் ஆட்சி பண்றாங்க. தொங்கு பாராளுமன்றம் இதுவாகிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. ஒருவேளை இந்த மாதிரி இப்ப இதையே ரொம்ப அக்ரெசிவா அவங்க கொண்டு போய் ஏதாவது பண்ணாங்கன்னா வேணா ஏதாவது ஒரு மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் வந்து அவங்களுடைய கவர்மெண்ட் 5 வருஷம் போகும் தான் நான் நினைக்கிறேன். தொடர்ச்சியாக பேசுவோம்னா நடப்பு கால அரசியல் பேசுவதற்கு கலந்து கொண்டதுக்கு நன்றி. மற்றும் ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி.